ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோஸ் போடாமல் இருந்து. சாரி ஃபார் த லேட். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான அதே நேரம் ரொம்பவே ஈஸியான முறையில் பன்னீர் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? பெரிய வெங்காயம் இருந்தால் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால நிறைய எடுத்துருக்கிறேன். இது கூடவே மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே நான் எடுத்து வச்சிருந்த வெங்காயில் ஒரு 2 வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருந்தேன். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கிறேன் பன்னீருக்காக. இப்போது இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகாய் தூள் போட்டுருக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுருக்கிறேன். இது ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பேன். வீட்டில் அரைச்ச கடலை மாவு. இது கூடவே கொஞ்சமாக கசூரி மெத்தி போட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ண போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிக்கும் போது வச்சுருந்த வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே மிளகாய்த்தூள், தனியா, கரம் மசாலா, மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு. எல்லா மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது கடலை மாவு எதுக்காக போட்டேன்னா, பன்னீர் உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் நான் கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். பாருங்கள் பன்னீர் எவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பார்த்து போட்டுக்கோங்க. இப்போவே உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி கீ ரைஸ், வெஜ் ரைஸ், புலாவ், சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் ஒன்றா சேர்ந்துக்கும். இப்போது இந்த அளவுக்கு கிரேவி ரெடியான உடனே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்த போதும். இது கூடவே கொஞ்சமாக நான் கசூரி மெத்தி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருந்தேன். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது டேஸ்டியான பன்னீர் மசாலா ரெடி. இது கூடவே நான் பூரி செஞ்சுருக்கிறேன். பூரி நல்லா பெருசாக உப்பி அதே நேரம் ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு எப்படி பேசினுட்டு நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அது கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பூரி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி பூரி மேலே தட்டினீங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். டெய்லி ஆயில் ஃபுட் சாப்பிட்றது நல்லதில்லை. ஆனால் மாதத்துக்கு 1 வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி உங்களுக்கு விருப்பப்பட்டப்போ நீங்கள் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பில்லை. இப்போது டேஸ்டியான பன்னீர் மசாலாவும் பூரியும் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நான் நியூ இயருக்காக செஞ்சுருந்தேன். ஆனால் எனக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. சாரி ஃபார் த லேட். இதே மாதிரி நிறைய டேஸ்டி ரெசிபிக்காக நம்ம காவேரி ட்ரீம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் இப்போது நான் வீடியோ போடுறதுனால அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. என் வீடியோக்காக வெயிட் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு கூட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க.